இந்த பட்ஜெட்ல இருக்கிற முக்காவாசி ஸ்கீம் வந்து 2 மாநிலம் ஆந்திராக்கும், பீகாருக்கும்னே குடுக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் நீடிக்கணும்னா, சந்திரபாபு நாயுடுவும், நிதிஷ்குமார் தயவுல தான் இந்த அரசாங்கம் நடக்கணும். வேலை வாய்ப்புகளை ஏத்துற மாதிரி எந்த பெரிய திட்டமும் இல்ல. புதுசா வேலை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் குடுக்கறதா பேசியிருக்கிறாங்க. அதையும் 3 தவணையா குடுப்பாங்களாம். 5,000, 5,000, 5,000ன்னு. 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த சப்சிடியை கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து வேலைக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கம்பெனிகள் புதுசா வேலைக்கு ஆளு சேர்த்தா அவங்களுக்கு வந்து இபிஎஃப், பிஎஃப்ல வந்து ஒரு 3,000 ரூபாவை கவர்மெண்ட் 2 வருஷத்துக்கு திரும்பி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு 3,000 ரூபாய், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு 72,000 ரூபாவை திரும்பி இபிஎஃப் பணத்தை திரும்பி கொடுப்போம்னு சொல்றாங்க.